தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம் சாமி. ஆத்மானம் சாமி. வணக்கம். சொல்லுங்க சாமி. வள்ளுவர் இந்த சன்மார்க்க நெறி பற்றி ஏதாவது குறிப்பு சொல்லியிருக்காரா? அது பெரிய வள்ளலார் அவர்கள் ஏதாவது எடுத்து வந்து சொல்லியிருக்காங்களா? எப்படி எப்படி திருவள்ளுவர் சன்மார்க்கத்து நெறி அதை பற்றி ஏதாவது குரல் சொல்லியிருக்காரா? அதை வச்சு வள்ளுவர் ஏதாவது சன்மார்க்கங்கிறது வேற சாமி. அதுக்கு சாகா கல்வி இப்படிதான் சொல்றாரு. அவர் மொத்தம் டோட்டலாக அடிச்சுட்டு போயிட்டாரு. யார்? வள்ளுவர். அது யாரையும் நம்ம படிக்கிறதோட சரி, அதை நடைமுறைப்படுத்துதில்லை. வீட்டுக்கு ஏட்டில் தான், எந்த வீட்லேயும் கிடையாது. வள்ளுவர் சொல்கிறது ஃபுல்லாக வள்ளுவர் சொன்னபடி ஒருத்தன் வாழ்ந்தானா அவர் சொன்ன நிலைக்கு போயிடுவாங்க. ஐயா அவர்களெலாம் ஆராய்ஞ்சு அப்போ தான் இந்த தன் உன் இருக்க பிற உயிர் உண்பான் எங்கனும் அருள். பிற உயிரை கொண்டு சாப்பிட்றவன்ட்ட எப்பயுமே அவன் இறைவன்ட்ட போகவே முடியாதுன்னு அங்கேருந்தா எடுக்கிறாரு. ரெண்டாவது சாகா கல்வியை பற்றி அங்கேருந்து இது நம்ம சாகா கல்விக்கு தலைமையிடமே தமிழகம்தான். இது மாற்று கருத்தே இல்லை. இது நான் சின்ன பையனாக இருந்தாலும் சொல்கிறது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே திருவிடம் திராவிடம் அப்படி இல்லை, திருவிடம் தான் பேர். அது மாதிரிவே திராவிடம் மாறி போச்சு. அது நமக்கு வேணாம். என்ன திருவிடம்? இந்த தமிழ்நாட்டில் தான் சாகா கல்வியை பற்றியே கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர். வடக்க இருந்து இப்போ உலகமே ஒரு பரவிக்கிட்டு இருக்க ஒரு மதம். அவர் மெயினால இங்கே கற்றுக்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அது உண்மையாக போயிட்டாங்கலாம் தெரியாது. சாகாக்களை மலர் மிசை ஏங்கினா மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஏன் சொல்லுவார்? மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார். இந்த குரலுக்கு சகாக்கல்வி பற்றி வள்ளுவர் சொல்கிறாரு. இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்கன்னா ஐயா வள்ளலார் சொல்கிறார். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்போ மரணம்லாம் பெருவாள் வந்துச்சா? நீடு வாழ்வார் வந்துச்சா இல்லையா? வந்துட்டு நீடு வாழ்வார். மலர் மிசை ஏகினா. மலர் மிசைங்கிறது என்னங்கிறது ஆதாரங்கள் 10 ஆதாரம். இதெல்லாம் கடந்து மானடி எல்லாம் கடந்து வான் தேவன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அழிவில்லாத ஆட்சியாளராக மாறிடுவாங்க. அவர் அப்போ உள்ள காலகட்டத்துக்கு புரிகிற மாதிரி அப்போ சொல்லப்பட்டது. இது இவர் இப்போ உள்ள மரணமில்லா பெருவாழ்வு இவர் இப்போ சொல்கிறார். இந்த 200 நூற்றாண்டு தான் அப்படி ஒரு கல்வி இருக்குது. அது மக்களை யாரும் முறையாக சேர்க்கறதில்ல. ஐயா கிட்ட கற்றுக்கிட்டவங்களும் சரியாக அதை சொல்லிக் கொடுக்குறதில்ல. எல்லாம் பாதி தெரிஞ்சது பாதி அந்த நிலைக்கு போகாதவே இருந்துடுறாங்க. அவங்க சொல்கிறது யாரும் கேட்பதில்லை. ஐயா கிட்ட சீடர் இல்லை. போன வீடியோவில் தான் சொன்னேன். ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட சீடர்கள் இல்லை. பெரிய விவராக சொல்லிக் கொடுத்தாதான் உண்டு. சுத்தமாக குரு சொல்லி கொடுக்குறாரு. அது என்னன்னா அந்த ஆளுக்கு யார் தீவிரமாக இருக்காங்கன்னா அவரை பார்த்து அது ஒரு ஆளை இந்தப்பா போய் கற்றுக்க போயிட்டு ஒரு லிங்க் பண்ணி விடுறாரு. அவர் இருந்து பண்ணி அவர் கூட இருந்துருந்தாங்கன்னா இப்போ 200 வருஷம் தானே கிட்டத்தட்ட குரு ஏகப்பட்ட குரு உருவாகிருப்பாங்க. அவர் ஒரு ஆள் கற்றுருந்தாங்கன்னா அவங்க 10 பேர் கற்றுக்காங்க. 10 பைத்து 100 இப்படி வந்துடும். ஏகப்பட்ட குரு இருந்தது. இப்போ குரு இல்லாமல் ஏற்று இறைக்கு இருக்கால் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. எங்கே ஏற்றணும் எப்படி இறக்கணும் மூச்சு அப்படிறாங்கிறாங்க. 12 கால் குதிரடாங்கிறாங்க. எப்படி யாருக்கு எப்படி அமைச்சு அவங்க இப்படி தெரியாமல் படித்தா செதுப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு சொல்லி கொடுத்தா தான் தெரியும்.
இப்போல்லாம் பிஸ்னஸ் அதுமாரி இப்படி ஆகிப்போச்சு. எல்லாம் வந்து காசுக்காக அங்கே வாங்க, இதை சொல்லி தரேன், இங்கே நெத்தி கணம் திறக்கிறேன், அது திறக்கிறேன்ட்டு ஏகப்பட்ட பேர். இவர் கருணை இறக்கம் குழாய் மாற்றாலும் கிட்டவா ரெடி ஓடிப்போ. நீ எத்தனை பிறவி இருக்கு எடுத்து வாங்க வா போ. ஏறா நிலைமை செய்ய எனக்கு ஜீவர்கள் மீது நான் வைத்த தயவு தயவு வரணும். தயவு இல்லாமல் அந்த உடல் மாற்றத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தயவு வரணும். அப்பா செத்துக்கிட்டா, அம்மா செத்துக்கிட்டா, பொண்டாட்டி செய்தா எப்படி அழுகுறியோ, இன்னொரு பொண்டாட்டி, இன்னொரு யாரோ தாய், எங்கே ஒரு நாய் செத்து விட்டாலும் நீ அதுக்கு அதேமாரி ஃபீல்டில் நீ அழுகுறியான்னா வந்துச்சு. நமக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இறங்கும்போது உனக்கு எவ்வளோ உருக்கம் வருதோ, அதே சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தம் உனக்கு அதுக்கு எந்த வித சம்பந்தம் இல்லாமல் உனக்கு ஒரு அழுவு உனக்கு வந்துடுச்சானா அதுதான் தயவு. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் உடம்புல. அப்போ வந்து எல்லாமே மாறிடும். நீ அழுவுனா அது உப்பு தண்ணி வராது, அந்த தண்ணியே இனிக்கும். இல்லை உங்களுக்கு எல்லாமே ஞானிகள்லாம் உட்காந்து தவம் பண்ணி உடம்ப வருத்தி அந்த நிலைக்கே போக முடியாமல் இவர் சும்மா இறக்கப்பட்டு அந்த நிலைக்கு போயிட்டார். அவ்வளோதான், சிம்பிள். யோகமாக மாற்றிக்கிட்டார். இறக்கமே யோகமாக மாற்றிக்கிட்டு போயிட்டார். இங்கே வந்து உபதேசம் தராங்க, சாமி இந்த காசு விளையாட்டு ஈவர்கள் மீது வைக்க தயவு வந்துச்சா உன்னை அழகாக அந்த பட்டியில் தூக்கி டாப்பில் போட்டுருவோம். இந்த முறையை வந்து சொல்லிவிடுங்க. யோகம் நிறையா இருக்குது, மேல் ஆதார யோகம்னு இருக்குது. நம்ம பாடியை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம பாடியை தாண்டி தான் எல்லா மேட்டரும் இருக்குது. ஆமாம் சாமி, இது நான் சொல்கிறது அதெல்லாம் வேறு அதெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது சார். அந்த சகா கல்வி மேல் ஆதார நிலையில் இருக்குது. மேல் ஆதாரம், உள்ளு 6 ஆதாரம், அதை தாண்டி இதுலேருந்து 6 ஆதாரம் போகுது. அவர் சொல்கிறது எவ்வளோ யோகம். ஒருத்த கூட அதை முழுசாக வந்து கற்றுக்கிட்டு அந்த நிலைக்கு அவர் சொல்லும்போது யாரும் அவரை பொருட்படுத்துறதில்லை. இந்த மகாமந்திரோட வலிமை, மகாமந்திரம் சொல்லும் போதெல்லாம் அவங்க கல்லாலே அடித்தது மக்கள், மானங்கட்ட மக்கள் கல்லாலே அடிச்சிட்டாங்க. அவர் வந்து புலால் மருந்து சொல்கிறாரு, இது சொல்கிறாரு, வைத்திய எல்லா மக்களையும் கெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கேவலப்பட்டு இப்போ ஒன்று நம்ம தூக்கி வச்சுட்டு பேசுகிறோம். பல பேர் அவர் பேரை சொல்லி என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவர் யாருமே மதிக்கல. அதனால தான் அவர் வெறுத்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்ட்டு வெறுத்துட்டு போயிட்டு இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மக்களை. சொல்லுங்க சாமி, அவர் விதி வலியதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? விதி வலியதுன்னு சொல்லி போயிட்டாரா? விதி வலியதுன்னு அவர் சொல்ல விதின்னு இது ஒரு லூஸ் தனமாக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சாமி. விதி இல்லை, அவரால் மாற்ற முடியல அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு விதி நிபந்தனை தானே. இப்போ எல்லா சுதந்திரம் உங்ககிட்ட ஆயிடுச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ லட்சம் காத்தையும் இவ்வளோ சுதந்திரத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கண்டிஷன் போட்டு இங்கே வந்து தான் ஆகணும்னா நீ வந்துடுவேன். நீ வந்தாலும் வரலாம், வரலாட்டிருப்போம், அது உன்னோட விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வரணும், உனக்கு ஒரு முழு சுதந்திரம் உனக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அதை நீ முடிவு நீ தான் எடுக்கிற. அந்த செழிப்பேறிச்சு என்னப்பா சோறு தானே, சோறு வேடி இது போய் அங்கே போய் வந்துருக்கோம். இந்த செழிப்பு ஏற்பட்டால் இங்கே வர மாட்டேன். இப்போதான் காலைல அதான் நினச்சேன். நாளை இங்கே தூங்கிட்டு தூக்கவே இல்லையே அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படியே இப்போ முடிவு யார் கையில்? முடியல ஆயிடுச்சு. இப்போ என்னப்பா நம்ம ஃபோன் போட்டு கூப்பிட்டே இருக்கணும், அதுதான் தெரியாதா? நான் சரியா அவர் நைட்டு டியூட்டி பார்த்து வராரு, ராசன் தூங்கலாம் இருக்குங்கிறதுல நம்ம என்னுடைய வேலையை வந்து அதை
நேரத்தில் செஞ்சிடும். சப்போஸ் எடுக்கலாம், இல்லாட்டி தூங்கிட்டு இருக்கலாம், பொண்ணுங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்குது. அப்படியே இந்த முடிவு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் பண்ணாமே இருக்கலாம். அப்போ வர 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 தெரிய திரும்பி ஃபோன் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரர் நான் சொல்லிட்டேன் எழுப்புமானா எப்போ போடுறேன் அப்படின்னு நான் நினச்சினா வருமா? அந்த சுந்தரம் என்கிட்ட தான் இருக்கு. இங்கே போகலாமோ அங்கே வேணாம் முடிவெடுக்கிற சுதந்திரம் ஒன்று. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறது? இப்போ நம்ம இவர் அதாவது ஆராய கூட அவங்க இல்லை. இது எப்படி இருக்கு, அது வந்து கற்றுக்கலாமா, என்ன தான் சொல்ல வரான்னு கேட்க கூட இல்லை. அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இத்தனை அண்டங்கள் இருக்கிறாங்க. உலகெல்லாம் கண்டு கொள்ளும் ஓர் உளவை அறிந்திலேங்கிறார். உலகெல்லாம் கண்டு கொள்ளும் ஒரு உளவை அறிந்திலே, ஒரு ரகசியம் இருக்குடா. உலகத்தை எல்லாம் பார்க்கலாம்டா, அது உனக்கு தெரிய மாட்டேங்கிறாங்கிறது. எங்கே இருந்தது இல்லை, கண்டவோடு கண்டம் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பாட்டு வந்து எவ்வளோ மேட்ரு கையில் வச்சுருக்கு. எல்லாம் இந்த ஞாபக சித்தி அடைஞ்சவொடனே இந்த தங்கம் செய்கிறாரு சொல்லிட்டு இந்த தங்கம் அதுக்கு ஒரு கூட்டம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு. அது கற்றுக்கிறதுக்கு கூட செய்து சுற்றிட்டு அவர் இது எப்படி கற்றுக்கணும்னு கேட்கல. அவரு கூட கற்றுக்கிட்டு அதை சம்பாதிக்க வழி தான் பார்க்கலாம். நம்ம அந்த நிலைக்கு போகணும். யாரும் சுயலாபத்தில் ஏதாவது கிடைக்குதா? அதேமாரி இவருக்கு தெரியாமல் இப்படி தங்கம் செஞ்சு அந்த இதெல்லாம் எதுவுமா கொண்டு வந்து அப்புறம் கண்ணு போய் அப்புறம் இவர் தான் போய் திரும்ப சரி பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வராதுங்க. அதில் இந்த முயற்சி நமக்குன்னு சொல்லி இது முடிச்சுட்டு வந்துருக்கு. எல்லாத்துக்கும் அது வராது. முற்று ஆசை ரொம்ப ஜீரோவில் வரணும். அப்போ தான் அவங்க நினைக்கிறது எதோ தங்கம் மரம் மாறும். ஆனால் அதுக்கு ஒரு சக்தி போகும், மாற்றுறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த போகும். அது தேவையில்லாமல் அவர் பயன்படுத்தவே இல்லை. பசிக்கும் போது தான் அந்த உணவு அப்படிங்கும்போது அது ஏன்னா தேவைப்படும் போது அந்த சித்தியை பயன்படுத்திருக்கு. இப்போ 100 பேர் 200 அப்போ ஒரு காலகட்டத்தில் சோறு போனால் காசுலாம் யாருக்கு 4 நாள் காலம்லாம் தான் செலவு அவ்வளோ ஆகும். எப்படி இருந்தாருன்னா அப்பப்போ அவர் கொஞ்சம் அந்த இதை பண்ணி அது ஒரு ஆள் கடையில் கொடுத்து காசு வாங்கி அதுவும் சோறு போட்டிருக்காரு. மேட்டர்லாம் நிறைய இருக்குது. காசுலாம் இதுக்கு வேலையை போனால் வேலைக்கு எந்த வேலையும் கிடையாது. தங்கம் செஞ்சு அதுக்கு கிடையாது. இப்போ 22 கேரட் 24 கேரட்லாம் இல்லை. அவர் கேரட்டில் 36 64 கேரட் தான் வருமா அவரு செய்கிறதெல்லாம். தண்ணியிலே தமாத்து வரோம். தண்ணியை அந்த 75,000 தான். அது ஞான சேவை கட்டும் போல ஒரு அண்டா நிறைய தண்ணி கொண்டு வர சொல்லி அண்டா மூடி வச்சு சித்தி போட்டு மும்பை கொண்டு போய் வெட்டி விற்றுட்டு வந்து அந்த கோயில் ஞான சேவை அப்படி கேட்டிருக்காங்க. யாரும் காசு இல்லாமல் போடல. அதில் மும்பைக்கு விவரே போனாரா? ஆட்களை கொடுத்துட்டு தான் மும்பை கொண்டு போய் வியாபாரத்தை விற்றுட்டு வந்து அப்போ 75,000 கொண்டு வந்து விற்று இந்த ஞான சேவை கட்டினார். அப்போயே 75,000 கட்டியிருக்காரு. அவ்வளோ பணமாக ஆகும். அப்போ 75,000 சிவ உதவி எழுதி வச்சுருக்காங்க. போய் பார்க்கலாம். இந்த ஒரு நடை போகுதுன்னு பார்த்தா எழுதிருக்கோம். இல்லை அப்பயே 75,000 தேவைப்பட்டுச்சா? இப்போ பல கோடி வரும் சாமி. இப்போ ஓகே, நான் சொல்கிறது அவர் இருந்தது 18 எப்போ கட்டினது அது? அது இப்போ வந்து இவருக்கு 200 வயசுன்னா அவருக்கு 50 வயசு இருக்கும். 150 வருஷத்துக்கு முன்னாடி. சார் சாமி அதான் இவரோட இது வந்து இன்னும் நிறைய பேர் கிடைக்கல. இப்போல்லாம் கிடைச்சிருக்கு சாமி. இப்போல்லாம் அது வேற மாதிரி போகுது. உண்மையே கிடையாது. வியாபாரம் ஆக்கிடுறாங்க. அது ஆமாம், இங்கே வாங்க அங்கே வாங்க இப்படி போங்க. அது உண்மையே இல்லை. வரவங்க 4 பேர் வராங்க, இப்போ வேலைக்கு போயிடுறாங்க. நல்லா தான் இருக்குது. இங்கே அதெல்லாம் இங்கே சாத்தியம் வரல. ஒரு 15 நாள் தொடர்ந்து வர்றவங்க 16ஆவது நாள் விட்டுறாங்க. சரி, அதுக்கப்புறம் மொத்தமாக விட்டுறாங்க. அதெல்லாம் வந்து நன்மை நிறையா இருக்குது சாமி. அவங்க வந்து மக்கள்லாம் வந்து உடனடி பலன்களை தான் எதிர்பார்ப்பாங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதை எவன் உணரானா அவன் சொன்னா தொட்டு போக மாட்டான். இப்போ
பிறவி போச்சுன்னா, இந்த பிறவி போச்சு அடுத்து என்ன பிறவி கிடைச்சிருமோங்கிற அந்த பயம் இருக்க மட்டும்தான் அதில் ஏற முடியும். நான் இருக்க வரையும் சாமி சார்ந்தா போராண்டாங்கிறவங்களுக்குலாம் பேசவே முடியாது. அவங்கள்ட்ட போய் இந்த உடம்பு போச்சுன்னா அடுத்து என்ன கிடைக்குமோ தெரியாதுங்கிற ஏங்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த வள்ளலாரோ இந்த குரு பக்தியோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தானே சாத்தியமே தவிர, மற்றபடி சாமி கொண்டு எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் பணக்காரனாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மரணம் இந்த பிரிவில் ஒன்று முடிக்கணும். இதை முதல்ல நம்பணும். இது உறங்குவது போல் சாக்காடு, தூங்கிட்டு இருக்கு போதாண்டா மரணம். அப்படிதான், அவ்வளோதான் மரணம். நீ மிளிக்கும் போது நீ எந்த உடம்பு மிளிக்கிறியோ உனக்கே தெரியாது. இது மட்டும் உனக்கு புரியுமா? இப்போ தூங்கிட்டா இந்த செத்துப்பிட்ட, அடுத்து நீ முடிச்சு பார்க்கும்போது எந்த உடம்பு இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதோட உங்க மறந்து போயிடும். முன்னாடி என்ன இருந்தானே உனக்கு தெரியாது. திருவாசத்தில் வர மாதிரி என்ன ஜென்மம் எடுப்பாங்க, என்ன ஜென்மம் எடுப்பாங்கன்னே தெரியாது. அவர் தான் எல்லாம் கடந்து வந்துட்டாரு. புல்லாகி பூடாகி மரமாகி பல்விரமாகி பாம்பாய் தேலாகி பல்வசூராகிட்டு நிறைய இதை கொண்டு வந்து பட்டியலிட்டு கடைசியாக மனுஷனை வந்து அப்புறம் இதோட முடிங்கடான்ட்டு முடிச்சுட்டு அவர் நேராக கலந்துட்டார். அந்த முடிச்சு அந்த வான் எப்படி விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டு இருக்கு அதேமாரி அவருக்கு உடம்பு. இது மெயின் ரோல் மாடலில் இவர் தான். இவருக்கு வள்ளலார் சாமிக்கு மாணிக்கவாசகர் சாமி தான் குரு. எப்போதான் அந்த வான்தேகம் பிடிச்சான்னு இவரு பிடிச்சாரு. வான்தேகம் தாண்டி ஒரு தேகம் இருக்குன்னா இப்படி தான் புதுசாக ஒன்று கொண்டு சொல்கிறாரு. அதுதான் வந்து அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஜோதிங்கிறது என்ன சாமி? பேரொழி தான். இந்த ஜோதி கிடையாது, பேரொழி. அதாவது என்ன சொல்றது, பிரகாசம், ஞான பிரகாசம். பிரகாசம் தாண்டி இருக்கு. இந்த வானை தாண்டி ஒன்று கடந்துருக்கு. இதெல்லாம் வந்து வார்த்தைகள் வந்து சொல்லி இப்படி வைக்கலாம் பேசாம. நீ உருவத்தை பார்த்து அது வழிபட்டு அதுக்கு ஒரு பூவும் போட்டு வச்சு நீ எல்லாம் சூடங்கற்பூரம் காக்கினா தான் சாமி நம்புவேன். இதுதான் பழக்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம உட்பொருட்டை ஏற்றுக்கிட்டோம். இதில் என்ன இருக்குடா நீ இதில் பண்ண என்ன வந்தா நீ உனக்கு கேள்வி வந்தால் தான் அதுலேருந்து விடுபடுவேன். இவனுக்கு சும்மா தட்டு தானே. இதில் ஒரு சிலை வைக்கிறோம், ஒரு பொம்மை வச்சு அது ஒரு போட்டு ஒரு பூ அதுவும் போட்டு அது உனக்கு காப்பாற்றினா எப்படி எப்படி அந்த அறிவு மங்கி போகுது? சொல்லுங்க. காப்பாற்றும் நல்லா சாமி சிரிக்க வைக்கிறீங்க. யாரும் காப்பாற்றாது. உனக்கு ஒரு லிங்க் இருக்கு சாமி. கடவுள் மறுப்பாளர் சொல்கிறான், அவன் எப்படி காப்பாற்ற அவனுக்கே தெரியாது. அவனோட தொடர்பு இல்லைன்னா அவன் ஒரு நிமிஷம் உயிரிழக்க முடியாது. அவனோட தொடர்பு எப்போ கட்டாவோ தான் இவன் இங்கே அவள் தான் காலி. ஆனால் அந்த எப்படி அந்த தொடர்பு ஏற்படுதுன்னு அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நம்ம உட்காந்துருந்தோம் இப்படி இங்கிருந்து நேர் தொடர்பு இருக்கு சாமி. அவன் தொடர்பு கடவுளோட அவன் தொடர்பு இல்லாமல் ஏன் இல்லை. இந்த மூச்சு விடும்போது இங்கே ஒரு மூச்சு வரும்போது அங்கே ஒரு மூச்சு வந்து லிங்க் பண்ணி அதில் வந்து ஜாயிண்டில் இருக்குது. அந்த தொடர்பு கட் ஆகிடுச்சின்னா நிறைய பேர் இந்த நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு தான் இது. ஆமாம் சாமி, அதை நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன். அவங்க இப்படி லிங்க் வருதாடா, இந்த மூச்சு பத்தாது சாமி, அவன் மூச்சு இருக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவனை லிங்க் எப்போ கட்டாவதோ அப்போ நீ இருக்க மாட்டான். அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காத தாழ்வார்கள். இமைப்பொழுது கூட அவனை மறக்கூடாங்க. அவனும் அப்படிதான் இருக்கிறான். நீ என்ன செஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் ஒன்று அவன் தான் வச்சுக்கிட்டு காப்பாற்றிட்டு இருந்தான்.
நன்றி சாமி, நிறைய பேசியிருக்கோம். அடுத்த வாரத்தோட மந்திரத்தோட வலிமை, அது எப்படி வேலை செய்யுது, எப்படி இந்த உடம்பை வந்து அந்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, முழு ஈடுபாடு முழு நம்பிக்கையோடு அதை பண்ணும்போது எப்படி சித்தி ஆகுதுங்கிறத அடுத்த வாரம் முழுசாக பார்க்கலாம். அது வரைக்கும் நான் கொஞ்சம் இடம் பேசியிருந்தாலும் மன்னிக்குங்க. ஏன்னா ஒரு ஆதங்கத்தில் அதை வெளிப்படுத்திடுவோம். சொன்னவங்க கேட்க மாட்டான், அப்படியே எல்லாத்துக்கும் எல்லா ஞானிகளே வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. நம்ம இன்னும் சாதாரண ஆள் தானே. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே மன்னித்து விடுங்க. நன்றி. ஆத்மா நன்றி.